நான் திரும்பி வருவேன். அதுவரை இந்த பியரை குடித்து போருக்கு தயாராகிரு. அவனுக்கு கியூட் பாய். அம்மா, உனக்கு யார் சொன்னது? சமரம் சுஜாதா என்றால் என்ன? பலி பசுவை வீட்டில் விட்டு வெளியே வந்தாய்னா ஸ்டாமினா அதிகரிக்க உள்ளே ஒரு பாட்டில் கொடுத்தேன். அப்போ என் ஸ்டாமினாவும் அதிகரிக்கணும் தானே நீலவேணி அம்மா? அவன் அருகில் ட்ரீட்மெண்ட் பண்ண வரும்போது நீ உன் டோர்னமெண்ட் போட்டிக்காக தயாரானாயே. நான் செய்த அந்த ஆயுதம் எனக்கு மட்டுமல்ல, கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். காமராகம் உன் உடம்பில் நரம்பாக ஊறிவிட்டதே. சுற்றமல்லே சுற்றிவிட்டது. உண்மையில காம நோய் வெறும் சில நேரம் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும். ஓசே வா. அம்மா ஐயா, 4வது மாத்திரையும் எடுத்துக்கிட்டேன். தயவு செய்து இப்போ பாருங்க. இப்போதே என் ஜங்கிள் ராஜா வேலை செய்கிறாரா இல்லையா என்று சோதிக்க வேண்டும். நான் MPY. ஜெய் பாப்கார்ன் சைட்ஸ். மன்னிக்கும், இப்போவே வேலையில் இருக்கிறேன். என்னை விட முக்கியமான வேலை உனக்கு என்ன இருக்கு? என் ஜங்கிள் ராஜா வேலை செய்கிறாரா இல்லையா என்று டாக்டர் கொடுத்த 4 மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டேன். ஐயோ, மதியம் 1 இரவு 1, நாளைக்கு 2 தடவையா சொன்னாங்க. எனக்கு இப்போது காத்திருக்க பொறுமை இல்லை. இவர் செய்கிறாரா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரினியின் ஒரு பயணம். வீட்டுல டெஸ்ட் பண்றியா? யாருடன் டெஸ்ட் பண்றியா? உன் சந்தேகத்துல என் உள்ளாடைய பிரிச்சிட்டு வா. இப்போதே பாப்கார்ன் சைட்ஸ் ஓபன் செய்தேன். பீட்சா. ஓயா, நீ அவ பார்த்தா உன் கையையே கட்டுப்படுத்த முடியாது. நீ மீண்டும் புஷ்அப் செய்தா உன் ஜங்கிள் ராஜாக்கு வணங்கி மரியாதை செய்ய வேண்டியதுதான். அப்பா, செய்யாமல் கைகளில் காரம் பூசிக்கொண்டேன். ஓய்யா, நீ கட்டுப்பாடு குறைந்து அந்த காரை கழுவி விட்டு மீண்டும் புஷ் அப் செய்வாய். உன்னை யார் நம்புவார்கள்? வீட்டில் டிவி வேலை செய்யவில்லை அல்லவா? ஆமாம். லேப்டாப் கூட வேலை செய்யல அல்ல? மொபைல் டேட்டா கூட முடிஞ்சிருச்சு இல்ல? ஆமா. இவ வேலை செய்யாது என்று தெரிஞ்சும் ஏன் இவ கேக்குற? இந்த 3ம் வேலை செய்யாமல் செய்ய வேண்டும். தெரியாமல் வேலை போய்விட்டது. போன் செய்தாய் அப்படியா? ஒய்யா, இந்த 3ம் வேலை செய்தாலும் நாளில் 2 மணி நேரமாவது உனக்கு என் சித்திரவதை குறையும். சரி, ஏன் போன் செய்தாய் என்று சொல். அப்படியா? வழிக்கு போ.